நான் ராத்திரி 2 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் கட்டில் வெளியே போட்டிருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் நான் வர வரைக்கும் தூங்க மாட்டாங்க. நான் வந்து எனக்கு அந்த கட்டில் கட்டியில் சாப்பாடை மூடி வச்சுருப்பாங்க. நான் சாப்பிட்டுட்டு நான் அந்த கட்டில் படுத்துருவேன். நான் தூங்கின பிறகு என் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் படுக்கையில் அந்த முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது பின்னால் தான் தெரியும், ரொம்ப நாளைக்கு பிறகு தான் தெரியும், சொல்லக்கூட இல்லை. அவங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை ஒரு நாளாவது கடிந்து கொள்ளவே இல்லை. அதைத்தான் நான் என் பிள்ளைகளுக்கு செய்கிறேன். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பிள்ளைங்களும் ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவது, அவங்க தூங்கும் போது அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நம்ம பிள்ளைங்க உலகத்தில் எத்தனையோ நடக்குது, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வருது, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நம்ம பிள்ளைங்க அப்பா சொல்கிறத கூட கேட்க மாட்டேங்காங்க, என் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டுன்னு போயிடுறாங்க. ஆனாலும் நீங்கள் கடிந்து கொள்ளாதீங்க. அவங்க தூங்கும்போது நீங்கள் முழங்கால் படிக்கிடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னை போல உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றி விடுவார். அதான் பிரியமானவர்களே, ஆக்கினைக்குள்ளாக தேவன் தீர்த்தாலும் நானும் நீங்களும் மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம். எப்படியாவது போய் கெஞ்சி கூத்தாடி, ஐயா அம்மா ஏசப்பாவில் வந்துருங்க, தயவு செய்து வந்துருங்க, முழங்கால் போட்டுருங்க, பைபிளை எடுத்துருங்க. இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் பிரியமானவர்களே. இதுக்கு மேல நம்ம என்னமும் சொல்லக்கூடாது. யாரையும் கோபிக்க கூடாது, யாரையும் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அவர் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர் செய்கிற தப்பிதத்தை சுட்டி காட்டவே கூடாது பிரியமானவர்களே. அது ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆனால் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் மேல் அன்பு கூற வேண்டும். என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவது உங்களுக்கு ரொம்ப சுழுவானது. அவர் நமக்கு பக்கத்திலே இருக்கிறார். நம் முழங்கால் போட்டால் போதும், கடவுள் எங்கே இருக்கிறார்? என்னுடைய முழங்காலின் தூரத்திலே இருக்கிறார். முழங்கால் போடுங்கள், முழங்கால் போடுங்கள், முழங்கால் போடுங்கள். காலையில எழும்பின உடனே முழங்கால் போடுங்கள். இருதயம் பலப்படும், குடும்பம் ஸ்திரப்படும், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகளுடைய வருங்காலம் ஜொலிக்கும். பிரியமானவர்களே, அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை பாருங்கள். ஆனாலும் உன்னுடனே கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. வேத புஸ்தகத்தில் உடன்படிக்கை என்று வருகிற இந்த பதம் முதலாக வரும் இடம் இதுதான். உடன்படிக்கை, காவனன்ட். காவனன்ட் என்கிற அந்த ஆங்கிலேய வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை. நல்உறவு. நல்உறவு. ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் எழுதாமல், ஒரு பத்திரம் எழுதாமல், ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணாமல் அது வரும் அந்த வார்த்தை. அது அதாவது இதயமும் இதயமும் சந்திக்கின்றது. இதயமும் இதயமும் சந்தித்து அந்த இரு இதயமும் ஒத்து போகும் என்றால் அதுக்கு பத்திரம் தேவையில்லை. பிரியமானவர்களே, கணவனும் மனைவியும் தாலியினாலே இணைக்கப்படுகிறார்கள். அது ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, இதயத்தினால் இணைக்கப்படுகிறார்கள். காவனன்ட் என்கிற இந்த வார்த்தை, உடன்படிக்கை என்கிற இந்த வார்த்தை ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் உள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன அருமையான வார்த்தை. என்னோடு அந்த உடன்படிக்கை பண்ணிவிட்டால் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை கைவிடுவாரோ? புருஷன் எவ்வளவுதான் செய்தாலும் ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை நேசிப்பதை நிறுத்துவாளோ? அதுதான் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, உடன்படிக்கை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரத்திகளும் மனைவி குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார். பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், பேழைக்குள் பிரவேசியுங்கள். என்ன அருமையான அருமையான ஒரு 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 கிருபை. ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஒரு ஆள் தான், நோவா மட்டும்தான் அவ்வளவு டீப் ஆண்டுக்குள்ள வந்தவர். ஆனால் அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு வீட்டில் தகப்பன் காலையில் எழுப்பி முழங்கால் போட்டால் போதும், அதை பார்த்து மனைவி முழங்கால் போட்டுருவாங்க. அவங்க 2 பேரும் முழங்கால் நின்னா போதும், பிள்ளைகள் முழங்கால் போட்டுருவாங்க. ஒரு வீட்டிற்கு ஆசீர்வாதம் வர வேண்டியது தகப்பன் மூலமாக. தகப்பன் முழங்கால் போட வேண்டும். அருமையானவர்களே,
நோவா குடும்பத்தின் தலைவன். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மரியாதை கொடுத்தான். அந்த மரியாதை அவன் மனைவிக்கு போகுது, பிள்ளைகளுக்கு போகுது, பிள்ளைகளுடைய மனைவிமாருக்கு போகுது. அத்தனை பேருக்கும் sanctioned. The privilege was sanctioned. பிரியமானவர்களே, நோவாவினுடைய தகப்பன் பேரு லாமேக்கு. லாமேக்கு தகப்பனுடைய தகப்பன் பேரு மெத்தூசலா. மெத்தூசலாவின் தகப்பன் தான் ஏனோக்கு. நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று. பிரியமானவர்களே, ஏனோக்கு உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்து விடக்கூடாது. மாடுகள் சாகின்றது, ஆடுகள் சாகின்றது, சிங்கங்கள் சாகின்றது, யானைகள் சாகின்றது. அத்தோடு அதனுடைய அத்தியாயம் முடிந்தது. 5 அறிவுகள். ஆனால் மனிதன் என்பவன் சாவதனாலே அவனுடைய அத்தியாயம் முடிய போவதே இல்லை. Man is created for eternity. மரணம் என்பது என்ன? உடலை இழந்த நிலையில் உயிரோடு இருப்பதே மரணம். அருமையான சகோதரர்களே, என் அருமையான சகோதரிகளே, அப்படியே இந்த ஏனோக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அருமையானவர்களே, பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவர்களும் உண்டு, கீழே இருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் உண்டு. இந்த அருமையான இந்த கர்த்தருடைய உறவு, நீதிமான், உத்தமன், கர்த்தருடன் சஞ்சரித்தவன், கர்த்தர் சொன்ன அத்தனையும் செய்ய முன் வந்தவன். கர்த்தர் எதை சொல்றாரோ செய்வேன். இந்த கிருபையை கர்த்தர் உங்களை எல்லாரும் கொடுக்கட்டும், எனக்கும் கொடுக்கட்டும், நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் கொடுக்கட்டும். இயேசு ராஜா என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன். அதுதான் நமக்கு தனி ஜெபம் தேவை. அப்பதான் அவர் சொல்லுவார், நீங்க காலையில் எழும்பி முழங்கால் போட்டு ஜெபிக்கிற அந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியாது. உங்களுக்கு குடும்ப ஜெபம் இருக்கணும். அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு போர்ஷன் வாசித்து ஜெபம் பண்ணணும். அப்பதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். யாரோட தொடர்புகள் வரணும் பார்த்துக்கோங்க. அருமையானவர்களை முறைத்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளை நாம் திருத்த முடியாது. குடும்ப ஜெபம் வைத்து நம்முடைய பிள்ளைகளை திருத்த முடியும் பிரியமானவர்களே, நடத்த முடியும் பிரியமானவர்களே. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வேன். செய்தான். என்ன செய்தான்? பேழையை செய்தான். அருமையானவர்களே, அந்த நாட்களிலே மழையே கிடையாது. பல வருடங்கள் மழை பெய்யவில்லை. ஆறுகள் எல்லாம் வெடித்து கிடந்தது. நோவாவோ பேழை செய்தான். கேலி பண்ணினார்கள். பொய் சொல்லாமல் எப்படி உலகத்திலே வாழ முடியும்? லஞ்சம் கொடுக்காமல் எப்படி வாழ முடியும்? இப்படி செய்யாமல் எப்படி வாழ முடியும்? நீ ஒரு முட்டாள், நீ ஒரு பைத்தியக்காரன், நீ இந்த உலகத்திற்கு ஒவ்வாதவன். தைரியமாக நின்றான். சத்தியம் வெல்லும், உண்மை ஜெயிக்கும், பரிசுத்தமே வல்லமை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 7வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, அதாவது இன்னைக்கு கண்ணுக்கு படலை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணுக்கு படும், அதை குறித்து விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அதாவது முன்னெச்சரிப்பு. அது எச்சரிப்பு என்ன? கால அவகாசம் கொடுக்க போகிறேன். மனிதர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க போகிறேன். அந்த கால அவகாசத்தை அவர்கள் கருத்தோடு அவர்கள் கை கொள்ளாவிட்டால் தேவ கோபம் அவர்களை சந்திக்கும். தேவ எச்சரிப்பை பெற்று தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி, பயம் பிளஸ் பக்தி. பயம் என்பது என்ன? கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்ய மாட்டேன் என்பது பயம். பிரியமானவர்களே, பக்தி என்பது என்ன? மை பிரையாரிட்டி இஸ் ஜீசஸ். என்னுடைய முதல் அஜெண்டாவிலே, என்னுடைய இந்த நாளிலே முதல் அஜெண்டா இயேசு. என்னுடைய முதல் வாசிப்பு வேத புஸ்தகம். இந்த நாள் முழுவதும் என் முன்னாலே போவது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அவர் பின்னாலே நான் போவேன். இதுதான் பிரியமானவர்களே பக்தி என்பது ஒரு வேடம் அல்ல, அது ஒரு நடைமுறை. பிரியமானவர்களே, பக்தி என்பது ஒரு உடை அல்ல, அது இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த எடை. பிரியமானவர்களே, பக்தி என்பது மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, அதனுடைய சரியான பொருள் என்னவென்றால் a life centered on Jesus Christ. இயேசுவை நடுவாக வைத்த ஒரு வாழ்க்கை. அவன் அதெல்லாம் கண்டு இன்னும் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான், அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள் ஆனது என்று தீர்த்தான். யார் தீர்த்தார்? கர்த்தர் தீர்த்தார். அதை கண்டதுனால அவனும் தீர்த்தான். அருமையானவர்களே, இதைத்தான் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். யோவான் 3வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு லைட்டாக சொன்னேன். 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உலகத்தினுடைய மனிதருடைய பாவங்களை சிலுவையில் தீர்த்தார், ஆனால் அந்த சிலுவைக்கு வராதவர்களை ஆக்கினைக்குள் தீர்த்தார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தை அன்பு கூர்ந்தார். உண்மை. அதே போல 18க்கு வாருங்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. கண்டம்டு கிரிமினல்ஸ். பிரியமானவர்களை, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அதைத்தான் கிறிஸ்துக்குள் வந்தவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அப்படி விளங்கிக் கொள்ளும் பொழுது நாம் அதை அறிந்து விட்ட பிறகு அதை எல்லாருக்கும் போய் சொல்லுவோம். தயவுசெய்து நீ கொஞ்சம் பைபிள் வாசிக்க மாட்டீங்களா? தயவுசெய்து இயேசுவை பற்றி யோசிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நேரம் கிடைச்சா கொஞ்சம் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் இந்த இயேசுவை உங்கள் இருதயத்துக்குள்ள விட மாட்டீங்களா? எப்படியாவது கெஞ்சுவாங்க, கூத்தாடுவாங்க. ஆனால் நம்ம யாரையும் வற்புறுத்த முடியாது, யாரையும் நம்ம வற்புறுத்த முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். அதாவது பகுத்தறிவு என்பது என்ன? இந்த பவர் ஆஃப் சூசிங். வாட் இஸ் சிக்ஸ்த் சென்ஸ்? இந்த பவர் ஆஃப் சூசிங். பாவம் என்பது என்ன? இந்த பவர் ஆஃப் மிஸ்யூசிங். இந்த பவர் ஆஃப் சூசிங். பிரியமானவர்களே, அதனால நம்ம யாரையும் கண்டிப்பு பண்ண முடியாது. அதனால தான் நான் பெற்றோர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க தப்பு செய்தால் அடிக்கவே கூடாது, திட்டவே கூடாது, வீட்டை விட்டு போன்னு சொல்லவே கூடாது. உங்கள் பிள்ளைங்க தப்பு செய்யத்தான் செய்வாங்க. நம்மளும் வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது தப்பு செய்தவங்க தான். ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவளுக்காக ஜெபம் பண்ணணும், அவளுக்காக ஜெபம் பண்ணணும். நான் 19 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அதுக்கு முன்னால் I was a rogue பிரியமானவர்களே. I had gangs பிரியமானவர்களே. கம்யூனிசம் என்பது ஒரு பாம்பு. படுத்து கிடந்தால் வலதுசாரி, படம் எடுத்தால் இடதுசாரி, கொட்டினால் நக்சல்வாரி. அந்த நக்சல்வாரியில் இருந்தவன் நான் பிரியமானவர்களே. சத்தியம் தம்பி அதில் இருந்தவர். பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் மேனாக நான் இருந்தேன். என்னை ஒரு சிஐடி போலீஸ் வைத்து வாட்ச் பண்ணி கொண்டே இருந்தார்கள். எனக்கு பாஸ்போர்ட்டே கொடுக்க மறுத்தார்கள் பிரியமானவர்களே. என்னுடைய எண்ணத்தில் இயேசு பற்றி சிந்தனையே கிடையாது. கடவுள் இல்லை என்பதுதான் என்னுடைய முடிவு பிரியமான. ஆனால் என் அப்பாவும் அம்மாவும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் யூனியன்களுக்கு நான் டிராமா எழுதுவேன். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம்ங்கிற பாட்டு நீங்கள் பாடுகிறீர்கள். ஆனால் இந்த பாட்டெல்லாம் நான் யூனியனுக்கு எழுதுனது பிரியமானவர்களே, நாடகங்களுக்கு எழுதுனது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த ராகத்தை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை மாற்றினேன் பிரியமானவர்களே. என்னுடைய பாடல்களில் அநேக பாடல்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக வித்தியாசமான வார்த்தைகளில் உள்ள பாடல்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர், நான் வீட்டுக்கு வருவேன், யூனியனில் போயிட்டு நாடகங்கள் போட்டுட்டு ஏதாவது ஒரு தொழிலாளர்களுக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டேன். அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஏழைகளுக்காக அவ்வளவு கஷ்டம் பிரியமானவர்களே. அப்படியே வாழ்க்கை கொடுத்து வாழ்க்கை அப்படி தான் போகும்னு நினச்சிட்டேன். ஆனால் நான் ராத்திரி 2 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் கட்டில் வெளியே போட்டிருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் நான் வர வரைக்கும் தூங்க மாட்டாங்க. நான் வந்து எனக்கு அந்த கட்டில் கட்டியில் சாப்பாடை மூடி வச்சுருப்பாங்க. நான் சாப்பிட்டுட்டு நான் அந்த கட்டில் படுத்துருவேன். நான் தூங்கின பிறகு என் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் படுக்கையில் அந்த முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது பின்னால் தான் தெரியும், ரொம்ப நாளை பிறகு தான் தெரியும், சொல்லக்கூட இல்லை. அவங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை ஒரு நாளாவது கடிந்து கொள்ளவே இல்லை.
அதைத்தான் நான் என் பிள்ளைகளுக்கு செய்றேன். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பிள்ளைங்களும் ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவது, அவங்க தூங்கும் போது அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நம்ம பிள்ளைங்க உலகத்தில் எத்தனையோ நடக்குது, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வருது, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நம்ம பிள்ளைங்க அப்பா சொல்கிறத கூட கேட்க மாட்டேங்காங்க, என் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டுன்னு போயிடுறாங்க. ஆனாலும் நீங்கள் கடிந்து கொள்ளாதீங்க. அவங்க தூங்கும்போது நீங்கள் முழங்கால் படிக்கிடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னை போல உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றி விடுவார்.